ராம் நாராயண ராம். நீங்கள் இயற்கை என்ற வார்த்தையை நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆனால் இயற்கையால் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள்? நீங்கள் இயற்கையில் இருந்து எதை எடுக்கலாம்? இன்று நிலத்தின் நிலைமை ஏன் இப்படி இருக்கிறது? அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி நாம் பேசப் போகிறோம். மனிதன் பூமியில் வாழ்கிறான். ஆனால் மனிதன் பூமியில் எங்கிருந்து வந்தான்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகும். மனிதனின் ஆன்மா முதலில் ஆகாயத்தில் சுற்றுகிறது. பிறகு அது சூரியனுடன் கலந்து விடுகிறது. அதன் பிறகு அது நீர், காற்று, மரங்கள் மற்றும் தாவரங்களை கடந்து தாய் தந்தையின் இரத்தத்தின் மூலம் பிறக்கிறது. இதன் அர்த்தம் முதலில் மனிதனின் உண்மையான தாய் தந்தை ஆகாயமே. ஆனால் மனிதன் அதை மறந்துவிட்டான். இன்றைய சமூகத்திலும் மனித வாழ்க்கையிலும் இதன் மதிப்பு போய்விட்டது. சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வைரலானது. அதில் ஒரு பறவை மின்தூணில் கூடு கட்டியது. ஆனால் ஒரு மனிதன் அதற்கு மேல் தண்ணீர் ஊற்றி அதை அழித்து விட்டான். அந்த பறவை தன் உடைந்த கூடை பார்த்து வருத்தத்துடன் ஆகாயத்தை நோக்கி பார்த்தது. அதன் பிறகு மற்றொரு மனிதன் வந்து புதிய கூடை செய்து கொடுத்தான். பின்னர் இன்னும் 2 பறவைகள் வந்து அந்த கூடில் வாழ ஆரம்பித்தன. பறவைகளுக்கு தெரியும் ஆகாயமே எல்லாம் என்பதென்று. ஆனால் மனிதன் புத்திசாலி, படித்தவன், அறிவாளி. அவன் எதையும் செய்யலாம், நல்லதையும் கெட்டதையும். அவனிடம் உரிமைகள் உள்ளன. ஆனால் சூரியனுக்கு மனிதனைப் போன்ற உரிமைகள் கிடையாது. ஒரு மனிதன் தீமை செய்கிறான் என்றால் அவன் மட்டுமல்ல, பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவர். ஆகாயமே மனிதனின் உண்மையான தாய் தந்தை. ஆகாயத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் உள்ளன. இத்தனை விஞ்ஞானிகள் இருந்தாலும் ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்பதை ஒருவர் கூட கணக்கிட முடியவில்லை. பூமியில் எந்த மனிதனும் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ண முடியாது. கடலில் உள்ள மணல் கணங்களை நீங்கள் எண்ண முடியுமா? ஆகாயத்தில் காணப்படும் அனைத்தும் ஆகாயத்திற்குள்ளாகவே உள்ளது. நட்சத்திரங்கள் சிறிய விதையாக பிறந்தன, இப்போது பெரியதாக வளர்ந்துள்ளன. சூரியனும் ஒரு காலத்தில் சிறியதாக இருந்தது. ஆனால் இப்போது அது பெரிதாகியுள்ளது. ஆகாயம் உருவாக்கிய பிரபஞ்சத்திற்கு தீர்வில்லை. ஆகாயத்தில் இருக்கும் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் மனிதன் உடம்புடன் சென்று வாழ முடியும், அல்லது உடம்பை விட்டுவிட்டும் செல்ல முடியும். மனிதனுக்கு உயிர் கொடுத்த ஆகாயத்தை நீங்கள் இறைவன், அல்லாஹ், கடவுள் என ஏதாவது பெயரில் அழைக்கலாம். ஆனால் உலகம் கடவுள், இறைவன் என்று கூறும் பெயர்கள் உண்மையான பெயர்கள் அல்ல. மனிதனால் உருவாக்கப்பட்ட கோவில்கள் மதிப்பு பெறுகின்றன. ஆனால் மனிதன் மதிப்பு பெறவில்லை. ஆகாயமே மனிதன், மரங்கள், விலங்குகள் எல்லோரின் தாய் தந்தை. எனவே மனிதன் ஆகாயத்தை நினைவு கூற வேண்டும். மனிதன் பூமியில் வந்ததை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் யாருக்கும் உண்மையான தாய் தந்தையின் பெயர் தெரியவில்லை. அது ராம் நாராயண ராம். இது அரசன் தசரதன் மகன் ராம் அல்ல. ஆகாயத்தின் பெயரே ராம். மனிதர்களுக்கு ஆகாயமே எல்லாம். இறைவனால் உருவாக்கப்பட்ட எதுவும் தவறாக இல்லை. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாம் சரியாக இருக்கிறதா? பூமியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் தனிப்பட்ட சொந்த உரிமை. தனிப்பட்ட சொந்த உரிமை, தனிப்பட்ட சட்டம், தனிப்பட்ட மதம், தனிப்பட்ட கல்வி, அரசியல் கட்சிகள் இவை எதுவும் இருக்கக்கூடாது. இதை நமது மகாகுரு கூறியுள்ளார். அனைத்து மனிதர்களும் நல்லது கெட்டது என்று அறிவார்கள். ஆனால் பலர் இன்னும் கெட்டதை செய்கிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு தவறு நடந்துவிட்டது என்று கூறும் மனிதர்கள் அனைவரும் பொய் கூறுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் செய்வதற்குள் தன் நெஞ்சு நிறுத்தச் சொல்கிறது. ஆனால் அகங்காரம் காரணமாக அவர்கள் தவறை செய்கிறார்கள். பிறகு தவறு செய்துவிட்டேன் என்கிறார்கள். ஆனால் தெரிந்தே தவறு செய்பவர்களுக்கு தண்டனை இருக்க வேண்டும். அதனால் தனிப்பட்ட சொந்த உரிமை இருக்கக்கூடாது. மனிதன் உருவாக்கிய அரசியல், சட்டம், மதம் இவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். ஒரு மனிதன் எப்படி பணக்காரனாக மாறுகிறான்? யார் அவனை ஆதரிக்கிறார்கள்? நமது அரசியல் கட்சிகள், சட்டம், அரசு இவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். முன்பு இருந்தபடி ராஜாவின் ஆட்சியே இருக்க வேண்டும். இயற்கையின் சட்டம் செயல்பட வேண்டும். மரணத்திற்கு பிறகு எவரும் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களை எதையும் செய்யாதே என்று அறிவுறுத்த மாட்டார்கள். இந்த எல்லா தவறான அமைப்புகளும் விரைவாக முடிவடைய வேண்டும். அனைவரும் ராம் நாராயண ராமுடன் இணைய வேண்டும்.